பூவையர் சொன்னால அந்த பூக்கள் ஒவ்வொருத்தராக வர்றாங்க. முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ரோஜா பூ வருது பாருங்க, வனஜா. அடுத்தது வந்து மல்லிகை பூ, யாரு, பானுமதி. அடுத்தது வந்து ஒரு வாசம் உள்ள மலர், ஒரு தாழம்பூ, ராஜலட்சுமி. இந்த 3 பேருமே வந்து இப்போ நம்மளை வந்து ஒரு பூங்கால உட்காந்து அவங்க வந்து ஒரு வழக்கமாக வந்து மற்றதெல்லாம் பேசுவாங்க. இன்னைக்கு வந்து ஜோக்கா பேசலாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணி இருக்கிறாங்க. இருந்து வர என்னப்பா இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேன். ஏன் தெரியுமா, இங்க வரத்துக்கு முன்னாடி நிறைய கடி ஜோக்ஸ் படிச்சுட்டு வந்தேன். சிரிப்பு சந்தோஷப்படுத்தலாம். நிறைய கடி ஜோக்ஸ் ஷேர் பண்ணலாமா? பூ பூவா பூத்திருக்கு பூமியிலே 1000 பூ, பூவிலே சிறந்த பூ என்ன பூ? பானு ராஜி, என்ன பூ? சிரிப்பில் உண்டாகும் ராகத்திலே இங்கு பிறக்கும் நகைச்சுவையே. நம்ம எல்லாருமே நகைச்சுவையா பேசி ஜாலியா இன்னைக்கு பொழுது கழிப்போம். ஆமா, இன்னைக்கு நாங்க கொண்டு வந்தது நிறைய கடி ஜோக்ஸ் தான். அதனால சிரிக்க முயற்சி பண்ணுங்க, எங்களோட சேர்ந்து நீங்களும் சிரிக்கிறீங்க. சரோஜா நான் முதல்ல சொல்லிடுறேன். நம்ம உட்காந்து பேசுவோமா, நீங்க பேசுவோமா? எப்படி வேணாலும் பாதியில. ஓகே, உட்காரு. லியோ காஃபிய ஏன் கல்யாணம் பண்ணிக்க முடியாதா? ஏன்னா அது மணமான காஃபியா. அது மணமான காஃபி தான், ஆனா காஃபி ஹெல்த்தி இல்லப்பா. ஏன் தெரியுமா? அதுல 2E இருக்கு. E இருந்தா ஹெல்த்தி கிடையாது. 2E இருந்தா அப்புறம் எப்படி ஹெல்த்தி செய்ய முடியும்? ஆமா, ஒரு அதனால காஃபியே ஹெல்த்தி இல்லை. அடுத்தது, அந்த ஹோட்டல்ல சாப்பாடு எப்பவுமே சூடாவே கிடைக்காதுப்பா. எல்லா ஹோட்டலையும் சூடா கிடைக்குதுமா. ஏன்னா உனக்கு தெரியலையா? ஏன்னா அந்த ஹோட்டலோட பேரே ஆரிய பவன், சூடாவே கிடைக்காது. அப்புறம் ஒரு மாமி வந்து இட்லிய வந்து தலையில பூ மாதிரி வச்சுட்டு போறாளாம். தலையில வச்சுக்கிறாளா? இந்த ஊர்ல ஈஸியா போச்சு. கோழி ஏன் முட்டை போடு தெரியுமா? ஏன்னா 1 2 3 எல்லாம் போட தெரியாது, அதனால முட்டை போடு. படிக்கவே இல்ல, அப்படியா? சரி சரி. அப்புறம் கோர்ட்ல சட்டம் என்ன சொல்றது அப்படின்னா, 1000 குற்றவாளிகள் வந்து தப்பிக்கலாம், ஆனா ஒரு நிரபராதி வந்து தண்டிக்கப்படக்கூடாது சட்டமே. அப்படியா? ஆமா, எனக்கு தெரியலையே. முதல்ல நான் என்ன நினைக்கிறேன்னா, குற்றவாளியா இருக்கிறதுனால அந்த 1000ல் ஒருத்தர் நானே இருக்கக்கூடாது, நானும் தப்பிச்சிருவேன் இல்லையா? தூக்கம் மாத்திரை சாப்பிட்டா நல்லா தூக்கம் வரும். ஆனா இருமல் மருந்து குடிச்சாலும் இருமல் வந்துட்டே இருமல் நிக்கிறதுக்கு தானே மருந்து குடிச்சா, இருமல் வந்துட்டே இருக்கு. அதே மாதிரி நாய் வந்து குறைக்கும், ஆனா கடிக்காது. ஏன் குறைக்கிற நாய் கடிக்காதுன்னு சொல்றோம்? ஏன்னா அதால் 2 வேலையும் அட் டைம் செய்ய முடியாது. அப்புறம் டாக் இருக்குப்பா, அதுக்கு 4 கால் இருக்கு. டாகுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஆனா அதனால ஒரு கால் கூட பண்ண முடியறது இல்ல. கால் பண்ண முடியாது. 4 கால் இருக்கு. ஏன் தெரியுமா? என்னென்ன கால்? ஆமா, என்ன கால்னு தெரிஞ்சா, லோக்கல் கால், எஸ்டிடி கால், மிஸ்டு கால், ஈவன் வாட்ஸ்அப் கால், அது கூட ஒரு காலுமே அதுக்கு பண்ணவே முடியறது இல்லை. 4 கால் இருந்து என்ன பண்றது?
என்ன சினிமா தியேட்டர்ல ஏரோல உட்கார்ந்த வாழ்க்கையெல்லாம் படம் ஒழுங்காவே தெரியலையா? ஏன்னா ஏரோக்கு முன்னாடி பீரோ இருக்கா. ஆமா. அப்புறம் தண்ணியில மின்சாரத்தை ஏன் எடுத்துறாங்க தெரியுமா? தெரியலையே. தெரியாதா? ஏன்னா எடுக்கலன்னா குடிக்கும் போது ஷாக் அடிச்சிடும். ஓ, அப்ப குளிக்கும் போது எல்லாரும் தண்ணியை தொட்டா ஷாக் அடிச்சிடும். வேற பிரச்சனையா இருக்கு. அப்ப இனிமே குளிக்கிறதுக்கு முன்னாடி அடியில மிக்சர் பண்ணி எடுத்தாச்சான்னு பார்க்கணும். அது வேற செக் பண்ணணுமா? சரி. அடுத்தது நம்ம தமிழ் வாத்தியார யாரோ அண்ணா அடிச்சுட்டாடாமே. அவர் ஏன்பா அடிச்சாங்க? ஏன் அடிச்சாங்க? ஐயோ, வாத்தியாரை யார் அடிப்பாங்கம்மா? வாத்தியாரை யார் அடிப்பாங்க? ஏன்னா அவர் தமிழ் வாத்தியார் யாரு யாருன்னு சொல்லி கேட்டுட்டு வந்ததுக்கு அடியேன் 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 எல்லாரும் சொல்லவும் அவர் அடிச்சாரு. என்னதான் பண்றது பாவம். தமிழ் பேச அடி வாங்க வேண்டியது. வாத்தியார் அடி வாங்குற காலம் ஆயிடுது. அதுதான். அம்மா நீ ஒரு பல் டாக்டர் தானேம்மா? நான் ஏற்கனவே உன்னை பார்த்துருக்கேன். பல் டாக்டர் தானே நீ? நான் ஒரு பல்லு டாக்டர் இல்ல, நான் 32 பல்லுமே டாக்டர் தான்மா. என்னப்பா ஒவ்வொரு பல்லுக்குமா ஒரு டாக்டர்? ஒரே டாக்டர் தானே. இப்போ நான் வந்து ஒரு டீச்சர், ஒரு ஸ்டூடெண்ட்டா. அமெரிக்கா எங்க இருக்கு? அது எங்க போயிருக்கு? எனக்கு எப்படிப்பா தெரியும்? நான் எங்க போயிருக்கேன்? படிச்சு வரும்போதே அடடா, அதான் பனிஷ்மெண்ட் உனக்கு அமெரிக்கா தெரியாது. ஏறினா தெரியாதா வனஜா? தெரியல. யாராவது கொஞ்சம் ஏறி பாருங்கப்பா. ஏறினா தெரியும். ஏறினா எப்படி தெரியும்? தெரியுமா? படிச்சு வந்துருக்கணும் ஒழுங்கா. ஓ, எனக்கு எங்க ஏறினா தெரியும்னு நினைச்சிட்டேன். அதனால நீ யாரும் சொல்ற? சரிதான் சொன்னேன் தான் உன்னை பெஞ்ச் பண்ண சொன்னேன். ஓகே. ஒரு கோயின்சிடன்ஸ் சொல்லப்பா. கோயின்சிடன்ஸ் அப்படின்னா எனக்கு உடனே என்ன ஞாபகம் இருக்கு தெரியுமா? எனக்கு அம்மா அப்பா தான் எடுத்ததுமே எல்லாத்துக்குமே ஞாபகம் வருதுப்பா. ஏன்னா எங்க அம்மாவுக்கும் எங்க அப்பாவுக்கும் ஒரே மேடையில ஒரே நாள்ல ஒரே நேரத்துல கல்யாணம் நடந்தது. அதை நான் பார்க்கல. அதனாலதான் எனக்கு அதே தான் எப்பவுமே ஞாபகம் வருது. அதுதான் ஒரு கோயின்சிடன்ஸ், எனக்கு ஞாபகம் வர கோயின்சிடன்ஸ். அப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணா ஃபேஸ் க்ளீன் ஆயிடுது. ஹேண்ட் வாஷ் பண்ணானா ஹேண்ட் வாஷ் ஆயிடுது. பிரெயின் வாஷ் பண்ணா பிரெயின் க்ளீன் ஆகுமா? எப்படி பாருங்க முடியாது. ஏங்க நான் ஒன்று சொல்றேன், எங்க அம்மாவுக்கும் மாமியாருக்கும் என்ன டிஃபரன்ஸ் தெரியுமா? ரெண்டுமே நல்லவங்க தான். இல்லப்பா, மாமியார் தெரிஞ்சுக்கணும். நான் சொல்லு. நம்மளே எல்லாரும் அம்மாவும் இருக்கோம் மாமியாராவும் இருக்கோம். ஆனால் ரெண்டு பேரும் நல்லவங்க தான். எங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா ஊர்ல நடக்கிற விஷயத்தெல்லாம் கேட்டு வந்து எனக்கு சொல்லுவாங்க. அதே எங்க மாமியார் வீட்டுல நடக்கிற விஷயத்த ஊருக்கெல்லாம் நம்ம எல்லாம் அப்படிதான் பண்றோம். ராமு என்ன அடிச்சுட்டான், ராமு என்ன டீச்சர்கிட்ட சொல்ல முடியல. ஏன்னா அந்த ராமு தான் டீச்சர். சொல்ல முடியும். ஓகே.